வணக்கம். நான் இப்போ இங்கே பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் எந்த பட்டாசு ஃபேக்ட்ரிக்கும் வந்ததில்லை. இங்கே வந்து பார்த்தேன் எப்படி பட்டாசு பண்ணுறாங்க, என்ன ஏது இருக்குது, என்ன அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட அவங்க குறைய கேட்டிருக்கேன். இப்போதைக்கு அவங்க ஊரில் வந்து தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லோரும். ஸோ அண்ணன் வந்த உடனே தண்ணியும் ரோடு வசதியும் பண்ணி தரப்படும்ன்ற மாதிரி நாங்களும் சொல்லியிருக்கோம். என்ன எங்களால் முடிஞ்சதை வந்து பண்ண முடியும், அங்கே கவர்மெண்ட்டை பேசி கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுறதை வச்சு இந்த ஊருக்கு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கோம். அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்னொன்று என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி 2018 நிறையா பட்டாசு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நாங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை பேசி என்னால் பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ 2-3 நாளாகவே நீங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கிறீங்க, அண்ணாவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. போராட்டங்கள் எல்லாம் அண்ணாவை எப்படி பார்க்குறாங்க, உங்கள் அப்பாவோட மதிப்பு இப்போ அந்த அவர் இல்லாத காலகட்டம் அவரோட இது எப்படி உங்களுக்கு தெரியுது, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாவுக்கு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப எழுச்சியாக பார்க்குறாங்க. ஒரு யங்ஸ்டராக வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் ஒரு புதுசாக நல்லது செய்யணுன்னு இருக்கிறத வந்து எல்லா மக்களுக்கு தெரியுது, புரிய வருது. போன 10 வருஷமாக ஒரே எம்பி தான் இங்கே இருந்திருக்காரு, எதுவும் பெருசாக பண்ணலை, இந்த தொகுதிக்கு எதுவும் நடக்கலைன்ட்டு அந்த அதிருப்தி இங்கே மக்கள்கிட்ட நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நிறைய பேர் மூலயமா அது தெரிய வருது. அப்பா இப்போ இல்லாதது வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் தான், ஒரு ஒரு கேப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அதை தான் எல்லா இதுலேயும் சொல்லிட்டு வரேன். எல்லாம் வந்து அப்பாவை மிஸ் பண்ணுறாங்க, பார்க்க முடியலன்னு ஏங்குறாங்க. அது பண்ண தேவையில்ல. அப்பாவோட மறு உருவமாக எங்கள் அண்ணன் வந்திருக்காப்புல இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக. இப்போ நான் பிரச்சாரம் பண்ணது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ணன் இப்போ நாங்கள் மக்களில் பேசினது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்க்கும்போது அண்ணன் வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ நல்ல முடிவாக கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கூட்டணி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இதுதான் பிரச்சாரம். ஒரு இது வரைக்கும் அம்மாவோட போயிருக்கேன், அப்பாவோட போயிருக்கேன், ஒரு பின்னாடி இருந்து தான் பார்த்துருக்கேன். தடவையாக ஓட்டு கேட்டு ஒரு வண்டியில் ஏறி பிரச்சாரம் பண்ணுறது இது தடவை. எனக்கு வந்து அதிமுக அண்ணனோட ஒர்க் பண்ணும் போதோ இல்லை எங்கள் கட்சிக்காரங்களோட ஒர்க் பண்ணும் போது எனக்கு வித்தியாசமே தெரியல. எல்லோரும் ஒன்றும் மண்ணுமாக தான் வேலை செய்கிறாங்க. ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்குது எங்களுக்குள்ள. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.